பிக் பாஸ் மூணாவது ப்ரோமோ வெளிவிட்டாங்கன்னு சொல்லாங்க. மூணாவது ப்ரோமோ பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ப்ரோமோலேயே பார்வதியை நோக்கி தான் வந்து இந்த ப்ரோமோ நகர்ந்துருக்கு. இன்றைக்கி ஃபுல்லாக யாரோட டேன்னு கேட்டிங்கன்னா பார்வதியோட டே தானே சொல்லாங்க. ஏன்னா அவங்கள வச்சு இந்த ப்ரோமோவே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. 3 ப்ரோமோ அவங்கள வச்சு தான் வந்திருக்குது. ஒரு தரமான ஒரு சம்பவத்தை வச்சு தாங்க இந்த ப்ரோமோ மூவ் ஆகுது. நம்ம திவாகரை திட்டிகிட்டே இருக்காங்க எப்பவும் போல். ஆனால் நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறேன். நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று பண்ணிக்கிற, அது வந்து ஏன்னா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க முடியாது. திவாகர் ஏதோ ஆர்குமெண்ட் பண்ணிப்பா போல. பார்வதி அவங்க கடுப்பாகி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறம் ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க. நம்ம கமருதீன் போய் ஏதோ ஒன்று கேட்டிருப்பார் போல். ஆனால் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க பாருங்கள், அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. திவாகர் 2 அப்செட் ஆகி அப்படியே ஆறுதல் கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. ஆறுதலுக்கு பார்வதி அவங்க தயாராக இல்லை. இது கண்டென்ட்டுக்காக தான் பண்ணுறாங்க, நல்லாவே நமக்கு தெரியுது. ஆனால் பார்வதி இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. குவாலிட்டி வைஸில் இவங்களுக்கு வேலையே அதுதான். ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லாம் செலக்ட் பண்ணதே அதுதான். சூப்பர் டீலக்ஸ் ஒரு வேலை பார்த்தாலும் பிக் பாஸ் பிபி ஹவுஸில் இருக்கவங்க ஒரு வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. நல்லா ஜூஸை கலக்கி கொடுத்தாலும் அந்த இதில் குறை சொல்கிறது, அந்த டார்கெட் வச்சு தாக்குறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க பார்வதி. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி பாருக்கு வந்து இன்றைக்கி வச்சு செஞ்சு விட்டாங்க. இன்றைக்கி தரமான ஒரு சம்பவத்தோடு தான் இன்றைக்கி எபிசோடு மூவ் ஆக போகுது. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வந்த 3 ப்ரோமோவில் எந்த ப்ரோமோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்கள். ஏற்பட முடியும் 2 பண்ண சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் பையர்ஸ்.